நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ள வலியுறுத்தி சென்னையில் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம். கேரள முதல்வர் பினராயி விஜயன், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதல்வர் பகவந்த் சிங் மான், கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்களுக்கு மத்திய அரசு தண்டனை அளிக்கக்கூடாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முக்கிய முடிவை கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உறுதி. நாட்டோட வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தண்டனை கொடுக்கக்கூடாது. மற்ற மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற இந்த கூட்டம் நடைபெறப் போகுது. இந்த கூட்டத்தில் ஒரு முடிவெடுக்கப்படும். அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நம்மோட நியாயமான கோரிக்கைகள் நிச்சயம் வெற்றியடையும். கேரளா, தெலுங்கானா, பஞ்சாப் முதலமைச்சர்களுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தனியாக ஆலோசனை. கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்திற்கு முன்பாக சந்தித்து பேசுகிறார். சென்னையில் இன்று நடைபெறக்கூடிய தொகுதி மறுவரையறைக்கு எதிரான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறது பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி. ஆந்திராவில் பாஜக கூட்டணியில் உள்ள நிலையில் ஜனசேனா சார்பில் எம்பி உதய் சீனிவாஸ் கலந்து கொள்கிறார். தொகுதி மறுவரையறையை எதிர்த்து எப்படி போராட வேண்டும் என்று தங்களுக்கு தெரியும். பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியின் செயல் தலைவர் கே டி ராமராவ் சென்னையில் பேட்டி. We know how to fight Delhi. We know how to make sure that our voice is heard, and we know how to achieve our demands. We have shown it in practice by our fight for 14 years, and we are very confident that our voice will be heard when we are collectively fighting. திமுக அரசை கண்டித்து இன்று காலை பாஜகவினர் தங்களுடைய வீடுகள் முன்பாக கருப்பு கொடி கட்டி போராட்டம். மக்களிடையான கோபத்தை மடைமாற்ற தொகுதி மறுசீரமைப்பு என்று மெகா நாடகம் அரங்கேற்றுவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் கனமழை. சிவகங்கை மாவட்டத்தையும் குளிர வைத்த மழையின் காரணமாக மக்கள் மகிழ்ச்சி. அரசு கல்லூரிகளையும் தேர்வு செய்து நியூஸ் 18 தமிழ்நாடு விருது வழங்கியிருப்பது பாராட்டுக்குரியது. சென்னையில் நடைபெற்ற கற்றல் விருதுகள் விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பேச்சு. ஊழலை மறைக்கவே மொழி பிரச்சனையை கையில் எடுக்கின்றனர். திமுக அரசை மாநிலங்களவையில் விமர்சித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நாங்கள் யாரும் விஷத்தை பரப்பவில்லை என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி பதிலடி. மொழி என்பது உரிமை என்றும் மொழியை பற்றி பேசுவது வெறுப்பை உருவாக்குவதாக அர்த்தம் இல்லை என்றும் விளக்கம். விஷத்தை பரப்புவது நாங்கள் இல்லை. மக்களை பிரித்து அதில் அரசியல் செய்யக்கூடியவர்கள் எங்களுடைய கட்சியிலே யாரும் கிடையாது. சென்னையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பு. தன்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை என்று பேச்சு. புரட்சித் தலைவர் சொன்னதை போல் என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பலர் இருக்கலாம். ஆனால் நம்பி கெட்டவர்கள் இன்று வரை யாரும் இல்லை. டெல்லியில் தீ விபத்து ஏற்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் 100 கோடி ரூபாய் இருந்ததாக கூறப்பட்ட விவகாரத்தில் திடீர் திருப்பம். தீயணைப்புத் துறையினர் யாரும் பணத்தை பார்க்கவில்லை என்று அதிகாரி அதுல் கர்க் மறுப்பு. சர்ச்சையில் சிக்கிய நீதிபதி யஷ்வந்த் வர்மா அலகாபாத் பணியிட மாற்றம் செய்யப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் விளக்கம். பொய்யான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் வேண்டுகோள். அதிமுகவின் கூட்டல் கழித்தல் கணக்கை வேறு ஒருவர் போட்டுக் கொண்டிருப்பதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பேச்சு. வானதி சீனிவாசன் சிரித்ததை சுட்டிக்காட்டி பூனைக்குட்டி வெளியே வருகிறது என்றும் கருத்து. நீங்கள் கூட்டல் கணக்கை
இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு சிரிக்கிறார்கள். அப்படியானால் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என்பதுதான் அர்த்தம் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். எந்த கணக்கிலும் ஏமாற மாட்டோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி உறுதி. ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மாண்புமிகு உறுப்பினர் தங்கமணி அவர்கள் நாங்கள் கூட்டக்கணக்கில் ஏமாற மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். ஏமாறாமல் இருந்தால் எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்கள் கணக்கை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதில். பட்ஜெட் கணக்கை நீங்கள் சரியாக செயல்படுத்துங்கள் என்றும் பேட்டி. பட்ஜெட் கணக்கை சரியா செயல்படுத்துங்க. எங்க கணக்கு நாங்க பாத்துக்கிறோம். எங்க கணக்கு நாங்க எப்படி பார்ப்போம் எங்களுக்கு தெரியும். வணக்கம், இது பிரேக் ஃப்ரீ பிரைம் டைம். முழுமையான செய்திகளில் 3 மணி நேர அணிவகுப்பு. முதலில் சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளின் விறுவிறுப்பான தொகுப்பு. முதல் செய்தியாக, தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு கோரி சென்னையில் தமிழ்நாடு அரசு நடத்தும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக 3 மாநில முதலமைச்சர்கள் சென்னை வந்துள்ளனர். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளின் கூட்டம் கடந்த 5ஆம் தேதி சென்னையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு செய்ய கோரும் கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக 15 அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. தென் மாநிலங்கள் உள்ளிட்ட 7 மாநிலங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் சிங் ஆகியோர் சென்னை வந்துள்ளனர். கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், சந்திரசேகர ராவின் PRS கட்சியின் செயல் தலைவர் KT ராமாராவ், ஒடிசாவைச் சேர்ந்த பிஜு ஜனதாதளம் கட்சியின் சஞ்சய் குமார் தாஸ் ஆகியோர் பங்கேற்கின்றனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கேரள மாநில செயலாளர் MP கோவிந்தன், கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கும்பக்குடி சுதாகரன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் கேரள மாநில செயலாளர் PMA சலாம், டெல்லி ஆம் ஆத்மி கட்சியின் MP சஞ்சய் சிங், ஹைதராபாத் MP OYCயின் AIMIM கட்சி சார்பில் இம்தியாஸ் ஜலீல் ஆகியோர் பங்கேற்கின்றனர். ஆந்திராவில் பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி சார்பில் உதய் சீனிவாஸ் MP கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு எடுத்துள்ள நியாயமான முன்னெடுப்பு நாடு முழுவதும் பரவி உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெறுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டில் தொடங்கிய முன்னெடுப்பு நாடு முழுவதும் வளர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இது இந்த மாநிலங்களை அவமதிக்கிற செயல். எனவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு நாட்டோட வளர்ச்சிக்கு பங்களித்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தண்டனை கொடுக்கக்கூடாது. அதனால தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகளோட ஒருங்கிணைந்த சிந்தனைப்படி மற்ற மாநிலங்களை ஒருங்கிணைக்கிற இந்த கூட்டம் நடைபெறப் போகுது. இது வெறும் கூட்டம் மட்டுமல்ல என கூறியுள்ள முதலமைச்சர், நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான இயக்கம் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறையை எதிர்த்து எப்படி போராட வேண்டும் என்று தங்களுக்கு தெரியும் என்றும் பாரதிய ராஷ்டிரிய சமிதியின் கட்சி செயல் தலைவர் KT ராமாராவ் சென்னையில் பேசியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்க சென்னை வந்த அவர் ITC சோழா நட்சத்திர விடுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 14 ஆண்டுகள் போராடித்தான் தெலுங்கானாவை பெற முடிந்தது என்றார். So we know how to fight Delhi. We know how to make sure that our voice is heard, and we know how to achieve our demands. We have shown it in practice by our fight for 14 years, and we are very confident that our voice will be heard when we are collectively fighting. தொகுதி மறுவரையறை முறையாக செய்யப்பட வேண்டும் என்று கூறிய அவர், அரசு அனைத்து விதமான கருத்துக்களையும் கேட்டறிந்து ஒவ்வொரு இந்தியனும் பாதுகாப்பாக உணரும் வகையில் இதனை செய்ய வேண்டும் என்றார்.
தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு நடத்தும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்று அண்ணாமலை அறிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் ஊழல், படுகொலைகள், பாலியல் குற்றங்கள் தொடர்வதாகவும் அதனை மடைமாற்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை கையில் எடுத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசின் கூட்டத்தை கண்டித்து காலை 10 மணிக்கு பாஜக தொண்டர்கள் அவரவர் வீடுகளில் கருப்பு கொடி போராட்டம் நடத்துவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு பாதிக்கப்படாது என மத்திய அரசு தெரிவித்துவிட்ட நிலையில் மீண்டும் மீண்டும் மாநில அரசு பொய் கூறுவதாக விமர்சித்தார். தொகுதி மறுசீரமைப்புல தமிழ்நாடு பாதிக்கப்படாதுன்னு சொல்றோம், பாதிக்கப்படும் சொல்றாரு முதலமைச்சர். டெய்லி ஒரு ஷூட்டிங் போட்டு டெய்லி, இன்னைக்கு காலையில நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு, 8 தொகுதி குறையாதுன்னு நாங்க சொல்றோம். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கொலை வழக்கு விவகாரத்தில் மாநிலத்தின் சட்ட ஒழுங்கை முதலமைச்சர் முறையாக வழிநடத்த வேண்டும் என்றும் தமிழிசை கேட்டுக் கொண்டார்.